குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலைகளிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனைகள் என்னவென்றால், வேலை ஸ்தலத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள். வேலை கிடைப்பதே பெரியது. அப்படி ஒரு வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை நிம்மதியாய் செய்ய விடாமல் தேவையில்லாத சத்துருக்கள், தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனைகள், குற்றங்கள், வீண் பழிகளை சுமத்தி எப்படியாவது இந்த ஆபீஸ்ல இருந்து, எப்படியாவது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவளை துரத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற சத்துருக்கள் நடுவிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ளவனிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் மகா பெரியவர். அன்றைக்கு தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த ஆண்டவர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த அக்னி சூளைக்கு தப்புவித்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு கூட தான் இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் பண்ணுவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். யார் என்ன பேசுகிறார்கள், நமக்கு விரோதமாய் என்ன செய்கிறார்கள், இந்த ஆராய்ச்சி எல்லாம் நமக்கு வேண்டாம். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாயிருங்கள். உங்கள் வேலையிலே உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே உண்மையாயிருங்கள். தானியேல் உண்மையாயிருந்தான். யார் தங்களை குற்றப்படுத்துகிறார் அதையெல்லாம் அவன் கவனிக்கவே இல்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்பதிலே உண்மையாயிருந்த பொழுது சத்துருக்கள் செய்த அத்தனை தந்திரங்களையும் கர்த்தர் முறித்து போட்டார் அல்லவா. சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியேலை தப்புவித்தது மட்டுமல்ல, அடுத்த நாள் அதே சிங்கங்களின் வாய்க்கு அந்த சத்துருக்களை ஆண்டவர் இரையாக்கி போட்டாரே. அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் முட்டை கடிதங்கள் போட்டிருக்கலாம், குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், நீங்கள் உண்மையாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். முழு உலகமும் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் நீங்கள் உண்மையாயிருந்தால் உங்கள் அருகிலே கர்த்தர் இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் முழு உலகம் உங்களை எதிர்த்து வந்தாலும் பயப்படவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். ஜெயம் உங்களுக்கு தான். உங்களோடு இருக்கிறவர் மகா மகா பெரியவர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவர் யுத்தம் செய்து தன் பிள்ளைகளை ஜெயத்தை கொடுத்து மகிழ பண்ணுகிற தெய்வம். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த மக்கள் உங்களை வேலை ஸ்தலத்திலிருந்து துரத்தியே ஆக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்களோ
அவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவர்கள் கைகளாலேயே உங்களை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை என் ஆண்டவர் மாற்றி அந்த துஷ்ட ஆமானுடைய கரத்திலிருந்து மொர்தெகாயை உயர்த்தும்படி கர்த்தர் செய்தாரே, அதே ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தைரியமாய் இருங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பாராக. நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். வேலைக்கு போகவே பிடிக்கல, வேலைக்கு போகவே பிடிக்கல, வெளியே போகவே பிடிக்கல, உறவுகள் நடுவில் போகவே பிடிக்கல, எங்கும் சத்துருக்கள், எங்கும் மீன் பள்ளிகள், குற்றச்சாட்டுகள், அவமானப்படுத்துவதற்காய் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள் என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கும் உடைய அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கஷ்டப்பட்டு அந்த வேலையை உடைய பிள்ளைகள் பெற்றார்களே சுவாமி, நீர்தானே கொடுத்தீர். இப்பொழுது அந்த வேலையில் இருக்கிற பிராபலங்களை நீர்தானே கூட இருந்து உதவி செய்து விடுவிக்க வேண்டும். நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவை எல்லாவற்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை விடுவித்து நீர் ஆசீர்வதியும். யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருக்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் உன் பிள்ளைகள் பட்சமாய் வரும்படி கர்த்தர் செய்வீராக. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சிநேகிதமாகும்படி செய்வார் என்று நான் வாசிக்கிறோமே, அப்படியே இந்த சத்துருக்கள் சிநேகிதமாய் மாறட்டும். உடைய பிள்ளைகள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதே வேலை ஸ்தலத்திலே அதே மக்கள் நடுவிலே உயர்த்தி பிள்ளைகளை கனப்படுத்தி அபிஷேகம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. உடைய அன்பின் கரம் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.